நாம் யூஸ் பண்ணுற கெமிக்கல் டிஷ் வாஷ் லிக்விடில் இருக்கிற 3 ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் என்னென்ன அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம். ட்ரைக்ளோசான் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது என்வயான்மெண்ட்டுக்கு ரொம்பவே கெடுதல் செய்யுது. செகண்ட் ஒன் ஃபார்மல்டிஹைட், இது வந்து ப்ரிசர்வேட்டிவ்காக யூஸ் பண்ணுறாங்க. இது ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ரொம்பவே ரூட் காஸாக அமையுது. தேர்ட் ஒன் என்னென்னா நானிஃபினாக்சின் எத்தாக்சிலேட்ஸ், இது வந்து என்பின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சர்ஃபெக்டண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து அக்வாட்டிக் லைஃபுக்கு ரொம்ப பெரிய த்ரெட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, அக்வாட்டிக் லைஃபுக்கும் நாம் சாமான் கழுவுறதுக்கும் என்ன லிங்க் அப்படின்னு கேட்கலாம். நாம் வீட்டில் யூஸ் பண்ணுற தண்ணி ஆகட்டும், ஃபேக்ட்ரிஸில் யூஸ் பண்ணுற தண்ணி ஆகட்டும், எந்த தண்ணியாக இருந்தாலும் அட்லாஸ்ட் போய் சேர்ற இடம் வந்து அது வந்து நீர்நிலையாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு போகும்போது நம்ம கெமிக்கல்ஸை கொடுக்கும்போது அங்கே இருக்கிற உயிரினங்களுக்கு அது ரொம்ப பெரிய த்ரெட்டாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும்னா நம்ம பயோஎன்சைம் கிளீனர்ஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா அக்வாட்டிக் லைஃபுக்கு வந்து நம்ம நல்ல ஒரு கிருமிகளை கொடுக்குறோம். அந்த கிருமிகளை சாப்பிட்றது மூலிமா அந்த மீன்கள், அந்த நீர்வாழ் உயிரினங்கள்லாம் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நம்ம சரௌண்டிங்குமே நல்ல ஹெல்த்தியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பயோஎன்சைம் இன்ஃபர்மேஷன் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.